தினமலர் பத்திரிகையில் பெரும்பாலான வருடங்களில் கிரைம் ரிப்போர்ட்டிங் தான். அசெம்பிளி பொலிட்டிக்கல் கவரேஜ் என்பது தனி, அந்த நேரத்துக்கு போகும். அதிகமாக கிரைம் பீட், இந்த அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பீட் சொல்லுவாங்க. பொலிட்டிக்கல் பீட், பொலிட்டிக்கல் பார்ட்டி பீட்டு, அசெம்பிளி பீட்டு, இல்லை அது மாதிரி கிரைம் பீட்னு சொல்லுவாங்க. இந்த கிரைம் பீட் கவரேஜில் நிறைய கம்ப்ளைண்ட் வரும். பெண் காணவில்லை அப்படின்னு காலையில் எல்லா நிருபர்களுக்கும் செய்தி வரும். ஏன்னா முதல் நாளே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. மறுநாள் காலையில் டிஎஸ்ஆர் டெய்லி ரிப்போர்ட்ஸ்னு சொல்லி கமிஷன் ஆஃபீஸில் ஐஎஸ்க்கு வரும். அந்த ஐஎஸ்ஸை பயன்படுத்தி கொண்டு நிருபர்கள் செய்தி சேகரிப்பார்கள். ஒரு பெண் கடத்தலன்னு அந்த ஸ்டேஷனுக்கு ஓடி போவாங்க. நிருபர்கள் சம்பந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு ஓடி போவாங்க. அங்கே போய் யார் புகார் கொடுத்தார்கள் அந்த புகாரை வாங்கி பார்ப்பாங்க. இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் மீடியா, பிரிண்ட் மீடியா மட்டுமல்ல, எலக்ட்ரானிக் மீடியாவும் அந்த ஸ்டேஷனுக்கு வருவாங்க. வந்து அந்த சம்மந்தப்பட்ட வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போய் நீங்கள் தான் புகார் கொடுத்தீங்களான்னு கேட்கும்போது அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க, தயங்குவாங்க. காரணம் காதல் பிரச்சனையாக இருக்கும், இல்லைன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பெண்ணாக இருக்கும். ஸோ தயங்குவாங்க. காதல் பிரச்சனை என்றால் மீடியாவுக்கு நியூஸ் கிடையாது. ஒரு சின்ன பிட்டு போட்டுட்டு ஒதுங்கிடுவாங்க. ரொம்ப பிட்டு நியூஸ் தான். பெண் காணவில்லை, ஓடி போனதாக சொல்கிறார்கள் அப்படின்னு தான் முடிச்சிடுவாங்க. ஆனால் கடத்தல் அப்படின்போது இது ஒருவேளை காதல் விவகாரமாக இருக்கலாம் அல்லது வேறு விவகாரமாக இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்கன்னு வச்சுங்க பேரண்ட்ஸு. அப்போ தான் செய்தி பெருசாகும். மாலை பத்திரிகைகள் பெருசாக போடுவாங்க. மறுநாள் காலை பத்திரிகைகளில் பார்த்திங்கன்னா அது சின்னதாகும். இந்த காதல் விவகாரமாக தான். இப்படியெல்லாம் போய் இன்வெஸ்டிகேஷன் செய்வதற்கு பத்திரிகையாளர்கள் சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு போவாங்க. அங்கே இருக்கிற புகார் கொடுத்திருந்தால் அந்த வீட்டுக்கே போய் விசாரிப்பார்கள். இது நடைமுறை. இன்றைக்கி அப்படி எந்த நடைமுறையும் கிடையாது. காதுக்கு வந்ததா உடனே மேலே சொல்லு, போடு ஃப்ளாஷு, பிரேக்கிங் நியூஸ், ஜஸ்ட் நியூஸ் போட்டு பரபரப்பாக்கு, இதுதான்.